அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, கர்மா கரைய அற்புதமான பரிகாரங்கள் 3 பரிகாரங்கள் மாசி மகம் நாளில் செய்ய வேண்டியவை இந்த ஆடியோவில் சொல்லித்தரப்படுகின்றது. இதில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து கர்மாவை கரைத்து ஆனந்தமாய் வாழுங்கள். அன்பு சொந்தங்களே, ஓர் அறிவிப்பு. நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் உணவு தானங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு நிதி திரட்ட நாங்கள் அற்புதமான 3 தீப எண்ணெய்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிஸ்பிளேல பாருங்கள், அந்த 3 தீப எண்ணெய்களின் பெயர்கள் கொடுத்துருக்கேன். இந்த தீப எண்ணெய்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை அன்னசேவா குழுவின் செலவுக்கு பயன்படுத்தப்படும். எனவே இந்த அற்புதமான மந்திர் சக்தி தீப எண்ணெய்களை வாங்கி பயன்பெற்று எங்களது உணவு தானத்திற்கும் பங்களிப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கர்மா, இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கர்மா ஒரு மனிதனை பல வகையில் ஆட்டுவிக்கும். ஒரு குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு போக முடியாமல் காரிய தடையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கர்மா தான் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கர்மாவை கரைக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு 3 பரிகாரம் சொல்கிறேன். என்னைக்கு செய்யணும் தெரியுமா? 2/3/2026 மாசி 18 திங்கட்கிழமை. முதலாவது, அன்று சூரியன் உதித்த பிறகு சூரிய பகவானுக்கு நீர், அதாவது தண்ணீர் படைத்து வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டில் சூரிய வெளிச்சம் எங்கே விழுதோ அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து சூரிய பகவானை முழு பக்தியோடு பிரார்த்தனை பண்ணுங்க. அதன் பிறகு அந்த தண்ணீரை பிரசாதமாக வீட்டில் இருக்க எல்லாரும் எடுத்து குடிச்சிருங்க. நிச்சயம் உங்கள் கர்மா கரையும். 2வது, மாசி மகம் அன்று ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தானம் தந்தீங்கன்னா உங்கள் கர்மா கரைந்து ஓடுவதை உங்களால் உணர முடியும். 3வது, மாசி மகம் அன்று ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் மற்றும் மருத்துவ உதவிகள் எதை உங்களால் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்தால் நிச்சயம் இறையருளால் தீய கர்மா உங்களை விட்டு விலகி ஓடும். இந்த 3ஐயும் செய்ய முயற்சி பண்ணுங்க. அல்லது இந்த 3இல் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து கர்மா கரைந்து ஆனந்தமாய் வாழுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அன்பு அறிவிப்பு. மார்ச் 3ஆம் தேதி 2026ஆம் வருடம் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. கிரகண நாளில், கிரகண நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திர உபதேசம் வாட்ஸ்அப் மூலமாக தரப்படுகின்றது. மேலே டிஸ்பிளேல அதனுடைய குரு காணிக்கை செலுத்த வேண்டிய கூகுள் பே, ஃபோன்பே நம்பர், மேலும் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கோம். விருப்பமுள்ளோர் குரு காணிக்கை செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களது பெயர், நீங்கள் எந்த மாவட்டம், உங்கள் குலதெய்வத்து பெயர், இதை டைப் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு மாலை 5:30 மணிக்கு மேல் 6:57 மணிக்குள் உங்களுக்கு குலதெய்வ மந்திர உபதேசம் வழங்கப்படும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.